Hey, hello, techies. Welcome to Code Mechanic, your ultimate pit stop for all your programming things. இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ZAMP எப்படி நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ZAMP அப்ளிகேஷனை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ZAMP டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனோடனே நமக்கு இங்கே நிறைய வெர்ஷன்ஸுக்கு ZAMP அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, லினக்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, அப்புறம் மேக் OSக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ZAMP உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ZAMP டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த PHP வெர்ஷன் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய PHP வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 8.0.30, 8.1.25, 8.2.12 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் PHP வெர்ஷன்ஸில் எனக்கு டிஃப்ரெண்ட் ZAMP அவைலபிளாக இருக்குது. என்னோட யூஸ் கேஸில் எனக்கு PHP 8.1.25 இருந்தாலே போதும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ZAMP exe டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட சைஸ் வந்து 149 MB தான். நம்மளோட ZAMP அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பாப்பப் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரன் மட்டும் கொடுத்துக்குங்க. ZAMP இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப் ஷோ ஆகும். இந்த பாப்பப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆன்டிவைரஸ் ரன் ஆகிறதுனால இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்லோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நமக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதனால நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் விசார்ட் ஓப்பன் ஆகும். இந்த செட்டப் விசார்டில் நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம ZAMP வந்து எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சியில் ஆல்ரெடி நான் ஒரு ZAMP வச்சுருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டி டைரக்டரியில் நான் ZAMP இன்ஸ்டால் பண்ணுறேன். என்னோட பாத்தை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே நம்ம செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ZAMP அப்ளிகேஷன் நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ZAMP அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு சில பெர்மிஷன்ஸ் மட்டும் கேட்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் அலோ கொடுத்தாலே போதும். இப்போ நம்மளோட அன்இன்ஸ்டாலர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் நம்ம செட்டப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் விசார்ட் இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ZAMPோட கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு பாப்பப்பில் ஓப்பன் ஆகும். ஃபைனலி நம்ம ZAMP அப்ளிகேஷனை விண்டோஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னா Apache அவைலபிளாக இருக்குது, MySQL அவைலபிளாக இருக்குது, FileZilla அவைலபிளாக இருக்குது, Tomcat அவைலபிளாக இருக்குது, Mercury அவைலபிளாக இருக்குது. இதில் நமக்கு எந்த ஃபீச்சர் மட்டும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. என்னோட யூஸ் கேஸில் எனக்கு Apache MySQL மட்டுமே போதுமானது. ஸோ நான் அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அப்பாச்சினா என்ன, MySQLனா என்ன, ஈவன் FileZillaனா என்ன, மெர்க்குரினா என்ன, டாம்கேட்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே செப்பரேட் டாபிக்ஸாக உங்களுக்கு வீடியோ கவரேஜ் போடுறேன். ஓகே, இப்போ நான் ZAMPை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்னோட விண்டோஸ் நான் ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்டாப்பில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு விண்டோஸ் ஷட் டவுன் ஆகி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் என்னோட MySQL சர்வரோ இல்லை Apache சர்வரோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆன்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு எந்த சர்வீசஸ்லாம் வேணுமோ அதை வந்து ஒரு விண்டோஸ் சர்வீஸாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் சர்வீஸாகவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனாலுமே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ZAMP கண்ட்ரோல் பேனலில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இருக்கும், மாடியூல் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு எந்தெந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சர்வீஸாக போகலான்ற ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அப்பாச்சியை வந்து சர்வீஸாக போடுறேன். ஜஸ்ட் இந்த பட்டனில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணனா போதும், எனக்கு வந்து கேட்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அப்பாச்சி சர்வீஸாக அதை இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்றத கேட்கும். நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட அப்பாச்சி வந்து ஒரு சர்வீஸாக எனக்கு வந்து நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் நான் இந்த அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோட விண்டோஸை நான் ரீஸ்டார்ட் பண்ணாலுமே என்னோட அப்பாச்சி அப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அப்பாச்சியை ஒரு விண்டோஸ் சர்வீஸாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். விண்டோஸ் சர்வீஸாக இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா
இன்கேஸ் நம்ம விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆனாலோ இல்லை ஷட் டவுன் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆனாலோ விண்டோஸில் இருக்கிற எல்லா சர்வீஸையுமே விண்டோஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சர்வீஸாக போட்டிருக்க அப்பாச்சியையுமே அது ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு MySQL தேவைன்னா நீங்கள் அதையுமே ஒரு சர்வீஸாக போட்டுக்கலாம். இல்லை Tomcat வேணாலுமே அதையுமே ஒரு சர்வீஸாக போட்டுக்கலாம். சர்வீஸாக போகிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆனாலுமே உங்களுக்கு அந்த சர்வீசஸ் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். அவ்வளோதான் டெக்கிஸ். இந்த வீடியோவில் ZAMP எப்படி நம்ம விண்டோஸில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை தெளிவாக பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் ZAMP இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுனாலோ இல்லை உங்களால் ஏதாவது பண்ண முடியலனாலோ ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த டிஸ்கார்ட் லிங்க்கில் போனீங்கன்னா எரர்ஸ் அண்ட் பக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் உங்களோட இஷ்யூவை தெளிவாக போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வச்சு உங்களுக்கு அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணி ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கோட் மெக்கானிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.